1800களில் கம்பெனிக்கு கீழே மதுரை போயிடுச்சு. பிளாக்பர்ன் வந்து அங்கே இருந்த மாரட்டு அப்படிங்கிற அதிகாரி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர், ராமச்சந்திர ஐயர், பெருமாள் முதலி, இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, ரொம்ப நாள் யோசித்து பார்த்துட்டேன், யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். மதுரையுடைய கோட்டை சுவர் ஒன்று இருக்குது, அந்த சுவரை இடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்ன உடனே 3 பேராலையும் அதை நம்பவே முடியல. ரொம்ப நேரம் ஷாக்கில் இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதனாலனா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நகரத்தை வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இதை விரிவுபடுத்துறதுக்கோ, இதை பெருசாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இதுக்கு மேலே இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த கோட்டை சுவர் ரொம்ப தடங்கலாக இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறாரு. இந்த சுவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாயக்கர் காலத்தில், பாண்டியர் காலத்திலேருந்து மதுரைக்கு கோட்டைகள், கோவில்கள் இருந்தாலும், அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்தில் வந்து விஸ்வநாத நாயக்கர், திருமலை நாயக்கர் காலத்தில் மதுரை கோயிலை சுற்றி, மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி எல்லாமே வைகைக்கு இந்த பக்கம் நடக்குது, கோவில் இருக்க பக்கம் ஒரு பெரிய கோட்டை சுவரை சுற்றி அரணா அமைக்கிறாங்க. அதுக்கு வாசல்கள் இருக்குது. அதுதான் இப்போது வந்து கீழே வாசல், மேலே வாசல் அதெல்லாம் இருக்குது. எல்லா சைடும் இருக்குது, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா பக்கமும் சுவர் இருக்குது. அந்த கோட்டை சுவருக்கு பக்கத்தில் அகழி இருக்குது. அகழிக்குள்ளே முதலைகள். எதுக்குன்னா எல்லா கோட்டைக்கு சுற்றியுமே ஒரு அகழி இருக்கும். வேலூர் திப்பு சுல்தான் கோட்டையில் பார்க்கலாம், பாலக்காடில் இருக்கிற ஹைதர் அலி ஃபோர்ட்டில் பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா கோட்டை சுவருக்கு பக்கத்துலேயும் ஒரு அகழி இருக்கும். அகழிக்குள்ளே தண்ணி கண்டிப்பாக இருக்கும், முதலைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் போர் சமயத்தில் கோட்டை கதவுகளை ஈஸியாக யாரும் அப்ரோச் பண்ணிடக்கூடாது. தண்ணியை தாண்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? அதுக்காக வந்து அகழிகள் இருக்கும். அப்படி மதுரையில் வந்து பல வருஷமாக, நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது, 200-300 வருஷமாக வந்து பல போர்களை சந்தித்து, பல ரத்தத்தை பார்த்து, ரத்தமும் சதையும் பல உயிரையும் தாங்கி அந்த கருங்கல் கோட்டையோடைய சுவர் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த சுவரை இடிக்கிறதுக்கு இவர் பிளான் பண்ணும்போது யாருமே வந்து பாசிட்டிவாக அதை பற்றி பேசலை. அப்போ இருந்த மாரட்டுங்கிற அதிகாரியும் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய சுமையான ஒரு வேலையை நம்மளால் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு. இந்த கோட்டை சுவர் எங்கே இருக்குன்னா, இப்போது மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் கூகுள் மேப்ஸ் இருந்தாலே இந்த கோட்டை சுவர் இருந்த இடத்த பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் மதுரை மேப்பு, இப்போ 1700s இருக்கிற மதுரை மேப் ஒன்று இருக்குது. அதில் இந்த கோட்டை சுவருடைய பவுண்ட்ரிஸ் நல்லா தெரியும். இந்த கோட்டை சுவர் இருக்கிற இடத்துல தான் இப்போ வெளி வீதி இருக்குது. கீழே வெளி, மேலே வெளி, தெற்கு வெளி, வடக்கு வெளி வீதிகள் வந்து அங்கே தான் இருக்குது. அதில் 2 ரோடு தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா 2 ரோடு தெரியும் அந்த வெளிக்கு பக்கத்தில். அங்கே வந்து கோட்டை சுவரும் அதுக்கு பக்கத்தில் அகழியும் இருந்திருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீதிகள் இருக்குது. இப்போது மாசி வீதிகள் இருக்குது. மேலே மாசி, கீழே மாசி, வடக்கு மாசி, தெற்கு மாசி இருக்குது. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா மூல வீதிகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி கோயிலை ஒட்டி சித்திரை வீதிகள் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். கோயில் இருக்கும், கோயிலை ஒட்டி சித்திரை வீதி, அதுக்கு மேலே மூல வீதி, அதுக்கு மேலே மாசி வீதி, அதுக்கு மேலே அந்த கோட்டை சுவர் இருந்த இடத்துல வந்து வெளி வீதி. இது பல வருஷம் நான் மதுரைக்கு போயிருக்கேன். பட்டு இது புரிஞ்சுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆச்சு. அந்த சுவரை ஒட்டி அகழிகளும் இருந்தது. அதுவும் இப்போது ஒரு வீதியாக மாறி இருக்குது. ஸோ 2 வீதிகள் இருக்கும் அந்த வெளி வீதியை ஒட்டி. இந்த கோட்டை சுவரை வந்து இடிக்கிறது அவ்வளோ சாதாரணமாக காரியம் இல்லை அப்படின்றத மாரட் சொல்லும்போது, பிளாக்பர்ன் என்ன சொல்கிறாரு, இதை நம்ம இடிக்க போகிறதில்ல, இதற்கான செலவும் ஆட்களும் கம்பெனியால் கொடுக்க முடியாது. கம்பெனினா இங்கே கிழக்கு இந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தான் நம்ம கம்பெனின்னு சொல்கிறோம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவரே ஒரு யோசனையாக சொல்கிறாரு, ஊர் மக்கள், பொதுமக்களை வச்சே இதை இடிக்கலாம். யார் யார் எந்தெந்த பகுதியை இடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பகுதி சொந்தம்னு சொல்லிட்டா அவங்கவுங்க அந்தந்த நிலத்தை எடுத்துக்குவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அது வந்து இன்னும் பெரிய ஷாக்கு தான். ஏன்னா சுவருங்கிறது இது இங்கே வெறும் சுவராக மட்டும் இல்லை, கொத்தளம் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கோட்டை சுவருக்கு பக்கத்துலேயும் ஆட்கள் நிற்கிறதுக்கு கொத்தளம் மாதிரி
ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். சுவர் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இப்போவும் நீங்கள் வந்து வேலூர் ஃபோர்ட்டோட ஃபோட்டோஸையோ, திருமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் ஃபோர்ட்டையோ இல்லை பாலக்காடு ஃபோர்ட்டையோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் வால்ஸ் இருக்காது. நடுநடுவில் ஆட்கள் நிற்கிறதுக்கு கொத்தளம் கட்டியிருப்பாங்க. அந்த எல்லா கொத்தளமும் இங்கே இருக்கிற ஒரு சாமியை கொண்டு இருக்கும், ஒரு கோயிலை கொண்டு, ஒரு சிலைகளை கொண்டு இருக்கும். அங்கே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊர்காரங்க அங்கே அந்த கொத்தளத்தில் நின்று காவல் காக்கிறது வந்து பல வருஷமாக மதுரையில் நடந்துகிட்ருக்கு. இங்கே திருமலை ஃபோர்ட்டில் வந்து இதே மாதிரி ஃபோர்ட்டை ஒட்டி செவரை ஒட்டியே ஒரு சிவன் கோயில் இருக்கும். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். கோட்டைக்கு அந்த பக்கம் ஒரு வைணவ கோயிலும் ஒரு சைவ கோயிலும் இருந்திருக்கு. 2 கோயிலுக்குள்ளே சிவில் வார்லாம் நடந்து ஒரே பில்டிங் தான், கற்கோயில். ஆனால் அதுக்கு நடுவில் செவரை கட்டி 2 பேரையும் பிரித்து விட்ட கதையெல்லாம் திருமயத்தில் நடந்திருக்கு. இப்போது இந்த மதுரையை சுற்றி இருந்த இறை நம்பிக்கைகளை பற்றியும், இந்த கோட்டையை யார் யாரெல்லாம் பாதுகாக்கிறதா மக்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, நம்பிக்கையாக இருக்குன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப அதிசயமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதை தான் படிக்கணும்னு நினச்சேன். 21 சாமிகள் கோட்டை சுவரை, 4 சாமிகள் கோட்டை வாயிலையும் காத்தனர். வடக்கு வாசலை செல்லாத்தம்மனும், தெற்கு வாசலை ஜடாமுனியும், கிழக்கு வாசலை வண்டியூர் மாரியம்மாளும், மேற்கு வாசலை கொத்தளத்து முனியும் காத்து நின்றனர். இது தவிர பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், சந்தன கருப்பன், சங்கிலி கருப்பன், தேரடி கருப்பன், காலங்கரை கருப்பன், நாச்சிமுத்து கருப்பன் ஆகிய 7 கருப்பன்களும், அக்னி மாடன், தலவாய் மாடன், நல்ல மாடன், அந்தி மாடன், சந்தி மாடன், ஆகாய மாடன், சுடலை மாடன் ஆகிய 7 மாடன்களும், ராக்காயி, பேச்சி, இருளாயி ஆகிய 3 சக்திகளும், மதுரை வீரன், லாடா சந்நியாசி, சப்பானி, சோனை ஆகிய 4வருமாக மொத்தம் 21 பேர் கோட்டையை காத்து வந்தார்கள். இவர்களின் நினைவும் சக்தியும் தான் கோட்டை காவலர்களுக்கு வீரத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து வந்தது. கோட்டை மதில் மேல் சிந்தப்படும் ஒவ்வொரு துளி இரத்தமும் இவர்களுக்கான பலியே. கொத்தளத்து முனியின் விரிந்த சடைமுடி மேற்கு கோட்டையின் ஒவ்வொரு கல்லிலும் சுருண்டு கிடந்தது. நாக்கை மடக்கி விழிகள் பிதுங்க பற்களை கரகரவென கடித்து கொண்டிருந்த ஜடாமுனியின் புடைத்த நரம்புகள் தென்திசை கோட்டை மதில் முழுவதும் பரவி கிடந்தன. காக்கையை கலைக்க கருநாயை ஏவி விட்டு, செடியை கலைக்க செந்நாயை ஏவி விட்டு, மரத்தை கலைக்க மரநாயை ஏவி விட்டு, கிழக்கு பகுதி காட்டை கோட்டையின் அரணாய் காத்து வந்த ராக்காயை போடும் சத்தம் கோட்டையின் இடுக்குகளிலெல்லாம் ஒளிந்து கிடந்தது. இடுகாட்டு பேச்சி, சிறுமுலை பேச்சி, சுடுகாட்டு பேச்சி, வனத்து பேச்சி என 4 பிள்ளைகளையும் கோட்டையின் 4 மூலைக்கு நிறுத்தி இரவெல்லாம் திரிந்த பேச்சியாத்தால் போடும் குலவை சத்தம் கோட்டை முழுவதும் சிறுபூச்சி வடிவம் கொண்டு பறந்து திரிகிறது. கருந்தேலையும் செந்தேலையும் வலது கையில் அள்ளி வீசி, கருநாக குட்டியையும் செந்நாக குட்டியையும் இடது கையில் அள்ள வீசி, கோட்டையின் சனி மூலையில் வானத்துக்கும் பூமிக்குமாய் எழுந்து நிற்கும் கோரப்பல்லழகி இருளாயின் அகண்ட கால்கள்தான் வைகையை முட்டி நிற்கும் வடகிழக்கு கோட்டை சுவரென கிடக்கிறது. கோட்டை மதில் நெடுக அதன் உச்சியின் சிறு சிறு வளைவுகளான அரண்கள் ஒவ்வொன்றும் வெறும் வளைவுகள் அல்ல, கீழமேல் திசை வளைவுகள் 7 கருப்பன்களின் கால் நகங்களாகவும், வடத்தென் திசை வளைவுகள் 7 மாடன்களின் கால் நகங்களாகவும் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்தது. இக்காவல் தெய்வங்கள்தான் மதுரையையும் மதுரை மக்களையும் காத்து வருகின்றன. இவர்களை இடிக்க மதுரை மக்களுக்கு எங்கிருந்து வரும் தைரியம்? இது கொஞ்ச நாளில் வந்து வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த ஊர் மக்கள்லேயே கொஞ்சம் வசதி படித்தவங்க மெட்ராஸுக்கு வந்து கவர்னர்கிட்ட வந்து பிளாக்பர்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணி, பிளாக்பர்ன் மறுபடியும் கம்பெனி கவர்னர்கிட்ட வந்து எதனால் அந்த முடிவு எடுத்தேன், அது எவ்வளவு சரியான முடிவுன்னு போய் கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் மதுரைக்கு வந்து மறுபடியும் இந்த வேலையை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவரும் கெடுபிடியாக இருந்து இந்த வேலையை துவக்கிறதுக்கான எல்லா ஆயத்தையும் செய்கிறாரு. மக்கள்கிட்ட போய் பேசுகிறது எல்லாமே பண்ணுறாரு. இது என்னென்னா, இந்த விஷயம் மதுரையை சுற்றி இருக்கிற ஊர்களில் பரவும் பொழுது நாயக்கர் காலத்தில் பல்வேறு குடிகள் தேவகிரியிலிருந்து துவாரசமுத்திரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே தங்கி இங்கே போரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே மடிந்த வீரர்கள் குடும்பங்கள் ஏராளமாக இருக்கும். அவங்க எல்லாருமே அங்கங்கே தங்கியிருப்பாங்க. மதுரையோடைய வடக்கு தெற்கு
மேற்கில் முக்கியமாக திண்டுக்கல் பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து குளம் குளமாக தங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மதுரைக்கு வராங்க. ஒரு நாள் பிளாக்பர்ன் வந்து குதிரை வண்டியில் மதுரைக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, உருமி சத்தத்தோட ஒரு கூட்டம் வந்து கோட்டை சுவருக்கு பக்கத்தில் ஒரு சாமி ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. இவருக்கு புரியல. வண்டியை நிப்பாட்டிட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்தவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவங்க ஊர்க்காரங்க செத்த கல் இங்கே இருக்குது. அதாவது இந்த போரில் மடிஞ்ச எல்லாருக்குமே விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணுறாருன்னா, கோட்டை சுவருக்கு பக்கத்தில் ஒரு கல் நடுகல் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அதை சாமியாகவும் அவங்கெல்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க. இப்போது இந்த கோட்டை சுவர் இடிக்க போகிறோம் அப்படிங்கிறதால அந்த கல்லை பேத்தெடுத்துட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அழுதுகிட்டே வந்து உரிமையை அடித்து சாமியாட்டம் ஆடி அந்த மதுரைக்காக ரத்தம் சிந்தின அவங்களுடைய ஊர்களில் இருந்த ஆட்களை நினைவாக வச்சு அந்த கல்லை பேத்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நடக்க பிளாக்பர்னுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஒரு இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா அந்த கோட்டை சுவர் இருக்குது. இது வந்து வரலாற்றுக்கும் மதுரையை சுற்றி இருக்கிற மதுரைக்குள்ளே இருக்கிற மக்களுடைய மனசில் எந்த அளவுக்கு வந்து பதிஞ்சிருக்கு ஆழமாக அப்படிங்கிறத வந்து பார்க்குறாரு. ஒரு அம்மா நிழலுக்கு வந்து உட்காருது. ஒரு வடக்குலேருந்து வந்த ஒரு அம்மா எல்லாருக்கும் பச்சை குத்தி விடுது. அதில் நிறைய பேர் கோட்டை சுவரை வந்து பச்சை குத்திட்டு போகிறாங்க. இதெல்லாம் பிளாக்பர்ன் பார்க்குறாரு. அந்த கோட்டைக்குள்ளே கொத்தளத்தில் இருக்கிற சிற்பிகள், அங்கே இருந்த சிலைகள், அங்கே இருந்த அறைகள், ஆயுதம் கிடங்கு எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா நினச்சி பார்த்து அதுக்காக ஏங்குகிற நிறைய உயிர்கள் மதுரையில் இருக்குது. அங்கே குஞ்சு பொரிச்சிக்கிட்டு இருந்த பறவைகள், காக்கைகள்லாம் இனிமேல் வந்து திரும்பி வந்து அந்த கோட்டை சுவர் இருக்க போகிறதில்ல நினச்சா என்ன பண்ண போகுதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்லாம் எழுதியிருக்காரு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் மதுரைக்கு ஏதோ ஒரு பெரிய பேராபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை சாமிகளை வந்து கையை வச்சு அதுங்களுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கைகளை நம்ம இப்போ உடைக்க போகிறோன்னா மதுரைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பேராபத்து வரும் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்பவும் சுலபமாக மக்களிடையே போய் சேர்ந்துருச்சு. என்னதான் சிலப்பதிகாரம் என்பது கதையாக நமக்கு தெரிஞ்சாலும் அது உண்மைன்னு நம்புகிற நிறைய விஷயங்கள் மதுரையில் நடந்திருக்கிறதால மதுரையோடைய மக்கள்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. மதுரை சுல்தானேத் வந்த காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்த சிலையை கொண்டு போய் தெற்கில் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சதாகவும், அதை வந்து அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசுலேருந்து வந்த குமார கம்பனா அந்த மதுரை மீனாட்சி சிலையை தெற்குலேருந்து மீட்டு ஊர்வலமாக மதுரைக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு இருந்த வரவேற்பு என்ன, மீனாட்சிக்கு இருந்த வரவேற்பு என்ன, மக்களோட கண்ணீரும் மக்களோட அழுகையும் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே மதுரை ஸ்பிரிச்சுவலி எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எந்த அளவுக்கு மிகையான ஒரு ஊராக இருந்திருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த கலாச்சாரமும் ஒரு சேர்ந்த ஒரு மக்களாக மதுரை மக்கள் இருந்திருக்காங்கன்றது வந்து அந்த விஷயத்தில் நல்லா தெரிஞ்சுது. அதை இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சாமிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம படித்த அந்த 21 சாமிகளும் அங்கங்கே கோட்டையை வந்து அரணாக காத்துக்கிட்டு நிற்கிற நம்பிக்கை இருக்கிறதால ஒவ்வொருத்தருக்கும் விழா எடுத்து அவங்க எல்லாரையுமே பக்கத்தில் இருக்கிற செல்லாத்தம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. சிலையை எடுத்துகிட்டு போய் ஊர்வலமாக கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து நிறைய எருதுகளும் 21 சாமிக்கு 21 எருமை மாடுகள் வந்து பலியாக கொடுக்கப்பட்டு அந்த அந்த ரத்தத்தோட அந்த ஆவேசமாக சாமி ஆடி உரிமைகளை அடித்து கொண்டாட்டமாக கொண்டு போய் அழுதுகிட்டேவும் கொண்டு போய் சாமி சிலையை செல்லாத்தம்மன் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து இடிக்கிற வேலையை ஆரம்பித்ததாக கேள்விப்படுறாங்க. இடிக்கிற வேலைகள் வந்து ரொம்ப சுலபமாக வாரக்கணக்கில் நடக்கலை. ஆனால் வந்து சில மாதங்களில் துவங்கிருச்சு. வெளியிருந்து ரொம்ப பணம் படைத்தவன்லாம் வெளியிருந்து ஆளை வர வச்சு சுவருக்கு பக்கத்துலேயே குடிசையை போட்டு தங்கி அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செவுரு கரையுது. மேற்கில் இருக்கிற ஒரு செவரு, வெஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு செவரை மட்டும் பிளாக்பர்ன் வந்து மதுரை கோட்டை சுவரோட நினைவாக அப்படியே விட்டுற சொல்லிட்டாரு. மீதியெல்லாம் யாரால் எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து அவங்களுக்கான நிலங்களை வந்து கவர்மெண்ட்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த அகழிகளை மூடுறதும் அவங்க வேலையாக இருக்குது. இப்போது செவத்தை பேத்தெடுக்கிற கருங்களை எல்லாமே அகழியில் போட்டு அகழியை மூடுறாங்க. இப்போ அந்த அகழி வந்து
ரோடாவோ இல்லை அதுக்கு மேலே பில்டிங்காவோ நமக்கு மதுரையில் இருக்கும். ஒரு காலத்தில் வந்து முதலைக்கு அடிபட்டு செத்தவன், தண்ணியில் விழுந்து செத்தவன், அவனுடைய உயிர்கள், அவனுடைய நினைவுகளாக இருந்த அகழி வந்து இப்போ கோட்டை சுவரே அகழிக்குள்ளே இருக்கிற ஒரு நிலைமை மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு மதுரையோட கோட்டை சுவர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போகுது. இது இது இப்போ என்னென்னா, இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு நரபலி வேணும் அப்படின்னு மக்கள் எவ்வளவு தான் 21 எருதுகளை வந்து பலி கொடுத்தாலும் மனுஷனாக ஒரு நரபலி வேணுங்கிறது வந்து நாயக்கர் காலத்து மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எப்போவுமே போர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இளவயது ஒரு இளைஞனுடைய பலியோட தான் அவங்க போர் எப்போவுமே நடக்கும். மதுரையில் அவங்க வந்து கடைசியாக இருந்த சிக்கந்தர் ஷாவை வந்து குமார கம்பனா 1v1 ஜெயிக்கிறாரு. ஒத்தையாக நேரில் நின்று ஜெயிக்கிறாரு. அந்த போர் ஆரம்பிக்கும் போதும் திருப்பரங்குன்றம் மலை பக்கத்தில், அப்புறம் அமணமலை பக்கத்துலலாம் அவங்க வந்து ஆட்களை ஒன்று சேர்த்து இருக்கும்போது இந்த மாதிரி இளைஞர்களை பலியாக கொடுத்து அதுக்கப்புறமா போருக்குள்ளே போகிற ஒரு எப்போவுமே ஒரு ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஒரு பிராமண சிறுவன் வந்து செத்து கிடந்தான் சுவருக்கு பக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கி அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி மக்களை வந்து இந்த வேலையை ஆரம்பிக்க வைக்கிறாரு பிளாக்பர்ன். அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒன்று சொன்னால் தான் மக்கள் பண்ணுவாங்கன்னு. அது எப்படியோ ஒன்று செட்டப் பண்ணி அந்த பொய்யை சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்க வைக்கிறாரு பிளாக்பர்ன் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. என்னென்னா, இந்த கோட்டை சுவரை இடித்து இன்றைக்கி தள்ளுறதால நிறைய சாபங்களுக்கு மதுரை உள்ளாகும், அவர் உள்ளாவார் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இன்றைக்கி இல்லைனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து நான் எடுத்த முடிவு எவ்வளவு நல்ல முடிவு, எவ்வளோ விரைவான முடிவுன்னு எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா, இப்போ பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டுக்கு ஒரு கதை இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவருமே வந்து ஒரு நாயக்கர். அவர் வந்து ஒரு கம்பெனியோடைய ஒரு கவர்னரை அடித்து அதுக்கப்புறமா ஓடி ஒளிஞ்சு புதுக்கோட்டையில் இருக்கிற காடுகளில், முந்திரி காடுகளில் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து விருந்துக்கு அழைச்சி கம்பெனிக்கு காட்டி கொடுத்ததா ஒரு ஹிஸ்டரியும் இங்கே இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கு அப்புறமா பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை இடிக்கிறதுக்கு மெட்ராஸ்லேருந்து ஆட்களை வர வச்சு கோட்டையை இடித்த வரலாறு உண்டு. அந்த இடிச்சிட்டு திரும்பி போன மொத்த பேரும் காவிரி வெள்ளத்தில் திருச்சியில் இறந்து போன ஒரு செய்தி இருக்குது. பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற ஃபோர்ட்லேயும் இதே மாதிரி காவல் தெய்வங்களோடு நின்ற ஒரு சுவர் தான். அதனால் வந்து மதுரையோடைய சுவரில் கை வைக்கிறவங்களுக்கும் எப்போவுமே ஒரு சாபம் இருக்கும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருந்தது. எப்போவுமே வரலாற்றில் 2-3 தடவை மொத்தமாக எரிஞ்சு அழிஞ்ச மதுரை வந்து இன்னொரு தடவை அழிய காத்திருக்குன்ற பயம் நிறைய பேருக்கு வந்து ஹாலுசினேட்டிங்காக தூக்கம் வராமல் இருந்த ஒரு விஷயம். 2 பேர் பிரம்ம பிடிச்சி கோட்டை சுவரை இடிக்கும்போது அந்த சத்தத்தினால பிரம்ம பிடிச்சி இறந்தவங்களும் இந்த கோட்டை சுவரை இடிக்கும்போது நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் பிளாக்பர்னுக்கு வந்து பெரிய எதிர்ப்புகள் வரலை அப்படின்னாலும் இந்த முடிவுக்கு விமர்சனங்கள் நிறைய இருந்து அவர் கடைசி வரைக்கும் சபிச்சுக்கிட்டே இருந்த கூட்டமும் இருக்குது. அவர் மதுரையோடைய மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக அவரை பாராட்டியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது மதுரையில் இருக்கிற விளக்குத்தூண் வந்து பிளாக்பர்ன் நினைவாக இங்கிலாந்துலேருந்து வர வைக்கப்பட்ட ஒரு லேம்ப்பு. கடைசியாக அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி மதுரையிலிருந்தும் தமிழ்நாட்டிலருந்தும் மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்தும் இந்தியாவிலிருந்துமே கிளம்பி இங்கிலாண்டுக்கு போகும்போது கடைசி நாள் அதுவுமா ஈவினிங்கில் ஒரு விழா எடுத்து ரொம்ப வெகு சிறப்பாக அவரை செலிப்ரேட் பண்ணி அந்த விளக்குத்தூணில் அவரை விளக்கை ஏற்ற வச்சு அந்த விளக்குத்தூண் இன்றைக்கி வரைக்கும் நிற்குது பிளாக்பர்னோட நினைவாக. அதை முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இப்போவும் ஒரு 2-3 நாள் மதுரை மேப்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேரில் போய் பார்க்குற ஒரு தகுதியோ வாய்ப்பு இல்லாததால் இப்போவும் அந்த கோட்டை சுவர் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக மதுரை போனீங்கன்னா அந்த வெளி வீதி சுற்றி இருக்கிற அந்த மாரெட்டுங்கிற ரோடு பிளாக்பர்ன் என்ன பண்ணுறாரு, அவர் கூடவே இருந்து உதவி செஞ்ச அதிகாரியோடைய பெயரை அந்த வெளி வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற வீதிக்கு மாரெட்டு வீதின்னு வைக்கிறாங்க. அதுக்கு தெற்கு மாரெட், மேற்கு மாரெட் அப்படின்ற ஒரு வீதிகளும் இப்போவும் இருக்குது. இதோடைய
மேற்கு வாசல் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு, ரயில் நிலையம் ஒட்டி இருக்குது. கிழக்கில் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் அப்படிலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு இது வரைக்கும் போகல அப்படின்னா மதுரையுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் போகணுன்னு நினைக்கிறேன். பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய, பல்வேறு ரூலர்களாக ஆளப்பட்ட ஒரு ஊர் மதுரை. தமிழனோட பெருமை மட்டுமே மதுரைக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மதுரையில் இன்றைக்கி நீங்கள் நம்ம பார்க்குற கோயில்கள், மண்டபங்கள், மாளிகைகள், மதுரையுடைய இப்போ இருக்கிற ஊருடைய செட்டப்பாக இருக்கட்டும், வைகையை பராமரிக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே நாயக்கர் காலத்தில் வந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாயக்கர்கள் தான் கோவிலை மறுபடியும் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சுல்தானேட் வரலாறு யாருமே பெருசாக டாக்குமெண்ட் பண்ணப்படாத ஒரு 50-60 வருஷம் மதுரையில் இருந்திருக்கு. அப்போவும் நிறைய கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, நிறைய சிலைகள் வந்து காணாமல் போயிருக்கு. 3 தடவை மதுரை சுல்தானேட்டில் வந்து மாலிக் கஃபூரை தொடர்ந்து குஸ்ரோ கான், உலுக் கான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன கதை இருக்குது. மாலிக் கஃபூர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து தனியாக ஒரு நாள் நுழைஞ்சு பார்க்கும்போது ஒரு யானை சிலை சிற்பம் ஒன்று இருக்கும் மதுரையில், இப்போயும் இருக்குது. உயிரோட அந்த யானை சிற்பம் வந்து ஒரு அங்கே இருந்த ஒரு பழம்பெரும் சாமியார் ஒருத்தர் கொடுத்த கரும்பை வாங்கி சாப்பிட்டு அதை பார்த்து பயந்து போய் அங்கேருந்து வெளியே வந்த மாலிக் கஃபூர் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலில் லூட் அடித்தாரே தவிர ஆனால் கோயிலை இடிக்கிறதுக்கு அவர் முயலவே இல்லை அப்படின்ற ஒரு கதைகள்லாம் இருக்குது. இது ரொம்ப எம்டியான பீரியட், எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆகாத ஒரு மதுரையினோட பீரியடுங்கிறது இந்த 13th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரி வரைக்கும். அதுக்கப்புறம் கம்பெனி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகுதி வந்து காவல் கோட்டத்தில் ஒரு 300-350 பேஜுக்கு மேலே இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு நாயக்கர் காலத்துலேயும் காவல் குடும்பங்களாக இருந்தவங்க, காவல் கிராமங்களாக இருந்தவங்க பின்னால் எப்படி வந்து ஒரு கள்ள தொழில்கள் செய்கிற ஒருத்தவங்களாக இருந்து அவங்க குற்ற பரம்பரைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதும்போது இந்த இடம் ஒரு 370 பேஜில் வந்து இந்த இடத்த ரொம்ப அழகாக சு. வெங்கடேசன் குறிப்பிடுகிறார். நன்றி.